இந்தியாவில் இருந்துகிட்டு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கரெக்டான சேனலுக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த சேனலில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஸ்டாக்ஸ்லாம் பாப்புலராக இருக்குது, அதில் நம்ம என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு நான் எவ்ரி வீக் ஒரு வீடியோ போடுவேன். ஏன் இந்தியாவிலேருந்து எப்படி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்ட்டு ஒரு 2020 நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வரைக்குமே இந்த சேனலோட மோஸ்ட் பாப்புலர் வீடியோ அதுன்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்தியாவில் இருந்துகிட்டு TD Ameritrade இன்டர்நேஷனல் brokerage அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, வீபுல் யூஎஸ்ல கொஞ்சம் பாப்புலராக இருக்கிற இன்வெஸ்டிங் ஆப் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் நான் வீடியோ போட்டிருந்தேன். இதில் எல்லாத்துலேயுமே இந்தியாவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அது இன்டர்நேஷனல் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம எப்போ இந்தியாவிலேருந்து இங்கே மணி டெபாசிட் பண்ணணுமா நம்ம ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். அப்படி ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்குமே ஒரு 500 to 1500 rupees ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்நேஷனல் ஒயர் ட்ரான்ஸ்ஃபரை ஈஸியாக ஆன்லைன்லலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு HDFC பேங்க்கும் ICICI பேங்க்குமே மட்டும் தான் ஆன்லைனில் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மற்ற எல்லா பேங்க்குமே நீங்கள் பேங்க்குக்கு போய் ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. இது நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் இந்த ஒயர் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இல்லாமல் எப்படி இந்தியாவில் இருந்துக்கிட்டு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ டைட்டில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஹவு டு இன்வெஸ்ட் இன் டெஸ்லா ஸ்டாக் ஃப்ரம் 1000 rupees. இது ஒரு கிளிக் பைட்லாம் இல்லை. வீடியோ டைட்டில் ஒன்று போட்டுட்டு வீடியோக்குள்ளே வேறு ஒன்று விஷயம் பேசுகிறதுலாம் இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் டெஸ்லா ஸ்டாக்கை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வாங்குறதுன்னு சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், அதை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் என்னோட 2-3 வீடியோ தவிர வேறு எந்த வீடியோவும் இது வரைக்கும் தானாக ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ லைக்ஸும் கமெண்ட்ஸும் அதிகமாக இருந்துச்சுன்னா யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் பேர் கார்த்தி. வெல்கம் டு துட்டு மணி மணி. இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவிலேருந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதுக்கு யூஸ் பண்ண போகிற ஆப் INDmoney. இந்த ஆப்பில் ஆக்சுவலாக நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம், அதே மாதிரி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறதுன்னு மட்டும்தான். இந்த brokerage ஆப்போட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற டாப் டெக் கம்பெனிஸ்லையும் ETFஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள், Amazon, Facebook, டெஸ்லாலாம் நம்ம ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது இவங்க எந்த ஒரு கமிஷன்ஸும் ப்ரோக்கரேஜும் கலெக்ட் பண்ண போகிறதில்ல. சில brokerage ஆப்லாம் ஒரு $5 ஒவ்வொரு ட்ரேடுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப் மூலமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த ஒரு கமிஷன்ஸும் brokerage ஃபீயும் இவங்க எதுவும் கலெக்ட் பண்ணுறதில்ல. அடுத்து இந்த brokerage ஆப் ஃப்ராக்ஷனல் ஷேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஃபுல் ஷேரை வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. நம்மள்ட்ட எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் பணம் தான் இருந்துச்சுன்னா நம்ம அந்த பணத்தை வச்சே கூட நம்ம யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ டெஸ்லா ஷேரே ஒரு ஷேர் ஒரு $736 இருக்குது. அது இந்தியன் ருப்பீஸில் பார்த்தா 54,000 rupees இருக்கும். ஆனால் நம்மள்ட்ட இப்போ 1000 rupees தான் இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு கூட நம்ம டெஸ்லா ஷேர் வாங்க முடியும். அப்படி வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபுல் ஷேர் கிடைக்காது, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஷேர் கிடைக்கும். அது ஒரு 1%, 2%. நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற பர்சன்டேஜ் நம்ம டெஸ்லா ஷேர் கிடைக்கும். இப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்லோவாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து இந்த brokerage ஆப் ரீசெண்டாக 2-in-1 யூஎஸ் அக்கௌண்ட் ஒரு ஃபீச்சரை லான்ச் பண்ணாங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு கேம் சேஞ்சர்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மூலமாக தான் இந்தியாவிலேருந்து நம்ம யூஎஸ்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த இன்டர்நேஷனல் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீலாம் எதுவுமே கட்ட தேவையில்லை. அடுத்து இந்த இந்தியன் ருப்பீஸையும் US டாலரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இவங்க நல்ல ரேட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பேங்க்ஸ்லாம் ஜென்ரலாக இப்போ $1 74 rupees இருந்துச்சுன்னா அவங்க 76 rupees சார்ஜ் பண்ணி தான் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கம்மியான US டாலர்ஸ் தான் கிடைக்கும். இவங்க நல்ல ரேட்டில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கொடுக்குறாங்களா இல்லையான்ட்டு இந்த வீடியோ முடியும் போது சொல்கிறேன், பொறுத்திருந்து பாருங்கள். அடுத்து இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன்னு சொல்கிறாங்க. அது நான் இப்போயே ஒத்துக்கிறேன். எல்லா ப்ராசஸும் ஆன்லைன் தான். எந்த ஒரு பேங்க்குமே நான் விசிட் பண்ணவே இல்லை. கடைசியாக ஃபாஸ்டஸ்ட் ரெமிட்டன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்மியான நாட்களில் நடக்கும்னு சொல்கிறாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ட்டு இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே சொல்கிறேன். சரி, அடுத்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு பார்த்துடலாம். முதல்ல பேசிக் இன்ஃபர்மேஷன், நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், அப்புறம் வீட்டு அட்ரஸ். அடுத்து உங்களோட பேன் கார்டும் ஆதார் கார்டும். அடுத்து உங்களோட லாஸ்ட் இயர் IT ரிட்டர்ன்ஸு, இல்லைனா 1 year பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது இருந்தாலே போதும், உங்களால் இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். சரி, அடுத்து இந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, டெஸ்லா ஸ்டாக்கை எப்படி வாங்குறதுன்றதை பார்க்கலாம். நான் இந்த அக்கௌண்ட்டை மொபைல் ஆப் மூலமாக தான் கிரியேட் பண்ணேன். நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணாலுமே ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வர விஷயம் எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான், ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. முதல் ஸ்டெப்பை ப்ளே ஸ்டோரில் INDmoney சர்ச் பண்ணி
டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் ஆனே உங்களோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோனுக்கு ஓடிபி வரும், அதையும் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுங்க. இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் இமெயில் அட்ரஸ் கொடுங்க. அப்புறம் ஏதாச்சும் ரெஃபரல் கோடு வச்சுருந்தீங்கன்னா அதையும் கொடுங்க. என்னோட ஃப்ரெண்டோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணோம்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோடு கொடுத்துருக்கேன், அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆப் வச்சுக்கிட்டு நிறைய விஷயம் பண்ணலாம். இந்த பேஜில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆப் மூலமாக வந்து உங்களோட லோன்ஸையும் கிரெடிட் கார்ட்ஸையும் ட்ராக் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை இப்போ ஸ்கிப் பண்ணலாம், இல்லை ஆட்டோ ட்ராக் பண்ணலான்ட்டு அக்செப்ட் பண்ணலாம். நான் இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோ ட்ராக் நவ்வுன்ட்டு சொல்லியிருக்கிறேன். இந்த பேஜில் வந்து ஏதாச்சும் கிரெடிட் கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ட்ராக் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. நான் இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். இந்த பேஜில் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை ட்ராக் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா ட்ராக் நவுன்னு கொடுங்க, இல்லைனா ஐ வில் டூ இட் லேட்டர்னு கொடுங்க. நான் வந்து ஆட்டோ ட்ராக் நவுன்னு சொன்னேன். ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூன்னு கொடுத்தேன். அடுத்த பேஜில் ஏதாச்சும் எக்ஸிஸ்டிங் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணுமான்னு கேட்டாங்க. நான் ஐ வில் டூ இட் லேட்டர்னு சொல்லிட்டேன். இந்த பேஜில் நம்மளோட எக்ஸ்பென்ஸையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையும் ட்ராக் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் வந்து ஐ வில் டூ இட் லேட்டர்னு சொல்லிட்டேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த பேஜ் வந்துட்டிங்கனாலே INDmoney அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். மறக்காமல் உங்களோட ஃபோன் ஆப் செக்யூரிட்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த INDmoney ஆப் மூலமே வந்து யூஎஸ் அக்கௌண்ட்டை ஒன்று ஓப்பன் பண்ணணும். அதுக்கு மேலே மெம்பர்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கம்ப்ளீட் அக்கௌண்ட் கிரியேஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், நம்ம ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். ஸோ கண்டினியூ கொடுங்க. இந்த பேஜ் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். இதெல்லாம் படிச்சுட்டு இந்த செக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இந்த பேஜில் உங்களோட பேன் நம்பரை டைப் பண்ணுங்கள். இந்த பேஜில் உங்கள் பேன் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே டைப் பண்ணுங்கள். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் கொடுங்க. இது கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இந்த பேஜில் உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் ஆதார் நம்பர் எந்த ஃபோன் நம்பர் இருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை இங்கே டைப் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் பேன் கார்டை இங்கே அப்லோட் பண்ணுங்கள். அது ஒரு ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் கூட போதும். அந்த ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட சிட்டிசன்ஷிப் டீட்டெயில்ஸு, இந்தியனா இல்லை நான் ரெசிடென்ட் இந்தியனா, கண்ட்ரி ஆஃப் பர்த்து, சிட்டி ஆஃப் பர்த்து, அப்புறம் சிட்டிசன்ஷிப் டீட்டெயில்ஸை கொடுத்து கண்டினியூ கொடுங்க. இந்த பேஜில் நீங்கள் மேரிடா அன்மேரிடா, உங்களோட ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அடுத்து உங்களோட ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்களோட ஆக்குபேஷன் என்ன, உங்களோட இன்கம் லெவல் எவ்வளோ இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்புறம் கடைசியாக நீங்கள் இப்போ எங்கே கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அடுத்த பேஜில் உங்களோட ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணணும். ஸோ கேமரா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். ஸோ அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. இந்த பேஜில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை கன்சர்வேட்டிவாக இருக்க போகிறீங்களா, இல்லை பேலன்ஸ்டாக இருக்க போகிறீங்களான்ட்டு. இங்கே வந்து நாங்கள் பேலன்ஸ்டுன்னு கொடுத்தோம். ஒன்ஸ் நீங்கள் இது முடிச்சிட்டிங்கனாலே வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். அடுத்து நீங்கள் வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். இந்த பேஜில் வந்து உங்களோட 2 அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து டிரைவ் வெல்த் அக்கௌண்ட் நம்பரு, இன்னும் வந்து SBM பேங்க்ன்றது. இந்த டிரைவ் வெல்த் அக்கௌண்ட்ன்றது தான் உங்களோட யூஎஸ் அக்கௌண்ட்டு. இந்த SBM பேங்க்ன்றது உங்களோட இந்தியன் அக்கௌண்ட்டு. ஸோ நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த டிரைவ் வெல்த் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடுத்து ஃபண்ட் எப்படி இந்தியாவிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபீஸ் ஃபஸ்ட் அனுப்பிச்சேன். நான் 1000 ரூபீஸ் அனுப்பும்போது ஒரு GST 45 ரூபீஸ் கலெக்ட் பண்ணாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு ஃபீஸும் இல்லை. எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு பார்த்தா இவங்க $1 வந்து 73.52ன்னு சார்ஜ் பண்ணாங்க. அன்றைக்கி நான் கூகுளில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னென்னு சர்ச் பண்ணும்போது $1 வந்து 72.99 ரூபீஸில் இருந்துச்சு. இவங்க ஒரு 53 பைசா வந்து அதிகமாக கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது டீசெண்டான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தான். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம 1000 ரூபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு $12.99 வந்து இந்த யூஎஸ் அக்கௌண்ட்டில் வந்து ரீச் ஆயிரும். அடுத்து நம்மளோட இந்தியன் பேங்க் டீட்டெயில்ஸை எதுலேருந்து நம்ம பணத்தை அனுப்ப போகிறோமோ அந்த பேங்க்கை ஆட் பண்ணணும். நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு HDFC பேங்க்கை யூஸ் பண்ணேன். இந்த பேஜில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டா, IFSC கோடு, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் ஹோல்டர் நேம்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் வந்து இங்கே ஆட் ஆயிரும். இங்கே HDFC பேங்க் வந்து ஆட் ஆயிருச்சு. அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பே நவுன்னு கொடுத்தா நெட் பேங்கிங் மூலமாக மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த பேஜில் மறக்காமல் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறோமோ அதை தெளிவாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் 1000 ரூபீஸ் அனுப்புகிறேன். ஸோ அந்த அமௌண்ட் இங்கே கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் நெட் பேங்கிங் ப்ராசஸ் தான். இப்போ இங்கே என்ன பேங்க் ஆட் பண்ணீங்களோ அதோட லாகின் டீட்டெயில்ஸ் கொடுக்கும். அதை கொடுத்துட்டு அமௌண்ட்டை பே பண்ண வேண்டியது தான். அகைன் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அமௌண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த பேஜில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குனால நான் கன்ஃபார்ம்னு கொடுத்தேன். அடுத்து OTP கேட்டாங்க. OTPயும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டேன். இது ஒரு ரிவ்யூ பேஜ். நம்ம அனுப்புகிற 1000 ரூபீஸ் வந்து $12.99 கன்வெர்ட் ஆக போகுது. கன்வர்ஷன் ரேட் வந்து 73.52 இருக்குது. நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம்னு கொடுங்க. அடுத்து OTP உங்கள் ஃபோன் நம்பருக்கு வரும். OTP என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுங்க. நம்ம இந்தியாவிலேருந்து யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால RBI வந்து IT ரிட்டர்ன்ஸை கேட்குறாங்க. நம்ம இந்த ஆப் மூலமாக வந்து ஆட்டோ ட்ராக் பண்ணலாம், இல்லை நீங்கள் மேனுவலாகவே அப்லோட் பண்ணலாம். நான் இங்கே வந்து மேனுவலாக அப்லோட் பண்ணுறேன்ட்டு கிளிக் பண்ணேன். அப்படி கொடுக்கும்போது இங்கே 2 ஆப்ஷன் வந்துச்சு. நீங்கள் இதர் IT ரிட்டர்ன்ஸ் அப்லோட் பண்ணலாம், இல்லை உங்களோட லாஸ்ட் 1 இயரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணலாம். நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணேன். என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருந்துச்சு. அதனால் கீழே இருக்க ஃபீல்டில் வந்து என்னோட பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணேன். இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் இனிஷியேட் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் ஃபண்டு வந்து டெபாசிட் ஆயிரும். நான் அந்த ப்ராசஸை செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு செப்டம்பர் 7 வாக்கா அந்த $12.99 வந்து யூஎஸ் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இதோட அடிஷனல் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த மேனேஜ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போதைக்கு நம்மளோட வாலெட் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த அமைச்ச 1000 rupees வந்து பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் இது சக்ஸஸ் ஆயிரும். இதெல்லாம் தான் யூஎஸ் ஸ்டாக்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த சர்ச் ஃபீல்டில் நம்மளுக்கு என்ன ஸ்டாக் வாங்க வேண்டுமோ அதை சர்ச் பண்ணி நம்ம ஈஸியாக வாங்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிச்சு. அதுக்கு மேலே இருக்க மெம்பரை கிளிக் பண்ணி இந்த வெரிஃபை மை ப்ரொஃபைல் என்ற செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு 2 minutes ப்ராசஸ் தான். நீங்கள் ஒரு சிக்னேச்சர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. செப்டம்பர் 8 அன்னைக்கு அமைச்ச $12.99 வந்து இந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிடும். அதை தான் இந்த வாலெட் பேலன்ஸில் வந்து 12.99 இங்கே காமிக்கிறாங்க. அதே இந்த வாலெட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தா நம்ம அமைச்ச $12.99 வந்து இப்போ சக்ஸஸ்ன்னு காமிக்குது. சரி, அடுத்து டெஸ்லா ஸ்டாக்கை எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த எக்ஸ்ப்ளோர் பேஜில் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் டெஸ்லான்னு சர்ச் பண்ணுங்கள். அடுத்து டெஸ்லாவோட ஸ்டாக் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டெஸ்லாவோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸு, மந்த்லி இயர்லி சார்ட்லாம் இருக்கும். இங்கே பைன்ற இடத்த கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் பார்த்தா டெஸ்லாவோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $753.98 இருக்குது. நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ்னு பார்த்தா $12.99 இருக்குது. நாம் இப்போ வந்து பை இன் டாலர்ஸ்னு வாங்க போகிறோம். அதில் 12.99 என்டர் பண்ண போகிறோம். என்டர் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பை ஆர்டர்னு சொல்கிறேன். அடுத்த பேஜில் நம்ம ப்ளேஸ் பண்ண ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கப்புறமா கோ டு இன்வெஸ்ட்மெண்ட்னு கொடுக்குறேன். இப்போ மை யூஎஸ் ஸ்டாக்ஸ் என்ற டேப்பை கிளிக் பண்ணும்போது நாம் இப்போ வாங்கின டெஸ்லா ஸ்டாக் வந்து இங்கே இருக்குது. அடுத்து டிரான்சாக்ஷன் பேஜில் நாம் இப்போ $12.99 கொடுத்து 0.01722103 யூனிட்ஸை வாங்கியிருக்கோம். அதுவே வந்து $754.31 கொடுத்து வாங்கியிருந்தோம்னா, அதாவது 54,000 rupees கொடுத்து வாங்கியிருந்தோம்னா இங்கே 1 யூனிட்னு காமிச்சிருக்கோம். ஆனால் நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேர் தான் இங்கே வாங்கியிருக்கோம். அடுத்து இங்கே மேலே இருக்க செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேல்யூவும் அதோட கரண்ட் வேல்யூ என்னென்னு இருக்குது. நம்ம இப்போ தான் ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ணனால இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவும் 12.99 இருக்குது. அதோட கரண்ட் வேல்யூவும் வந்து 12.99 இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் வந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 முக்கியமான விஷயம், நான் அந்த 1000 rupees அப்புறம் இன்னொரு 1000 rupees அனுப்பலான்னு பார்த்தேன். அப்போ இந்த ஆப் வந்து மினிமம் அமௌண்ட்டாக வந்து 5000 rupees கேட்டாங்க. அது இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் ஆச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் செகண்ட் டைம் அனுப்பும்போது 5000 rupees கேட்டாங்க. ஸோ அதனால் நான் 9000 rupees அனுப்பிச்சேன். ஆனால் அது 2 நாள்லேயே ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 1000 rupees அனுப்பும்போது ஒரு 7 to 8 days ஆச்சு. ஆனால் செகண்ட் டைம் ஒரு 9000 rupees அனுப்பும்போது 2 days அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோவில் ஒரு விஷயம்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். எந்த ஸ்டாக் வேணால் நீங்கள் வாங்க முடியும். ஆனால் ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இருக்கிற 3 முக்கியமான வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இல்லை இந்த பேனரும் கிளிக் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் ஒரு விஷயம் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.